என்ன சாப்பாடு செய்கிறோம் நாங்கள்? வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு தோதால் கிண்டா போகிறோம். நேற்று முந்தின நாள் அடித்த காற்றுல விழுந்த தேங்காயில் வச்சு இன்றைக்கு ஒரு வேலை செய்ய போகிறோம். விழுந்த தேங்காய்க்கு என்னடா நீண்ட காலம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் தோதால் கண்டி. அப்போ வந்து நல்ல ஒரு தோதல் வந்து கிண்ட போகிறோம். அதை விட தொதலண்டா விருப்பம் இல்லாதாக்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையான இனிப்பு தான். ஆனால் வந்து என்னென்னா அவ்வளோ சுவைக்கும் வந்து நேரம் எடுக்கும். கிட்டத்தட்ட 2.5-3 மணித்தியாலும் செல்லும் இந்த தோதல் கிண்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு. நான் மட்டும் கிண்டையில இதுக்கு வந்து ஆளும் பேரும் இருக்கும் வாக்கல ஆளும் தான் 2 கிண்டு வேறு ஆளையும் கிண்ட பண்ண வேணும். அம்மாவும் இருக்கிறா. அப்படி மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு தோதல் கிண்டி எடுப்போம்டேங்கண்ணா. தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க. புளியங்காய் காய்ச்சி இருக்குதானே. என்ன பிரச்சனைனா இனி மழை பட்டுதுண்டா பொழுதா போயிடும் இந்த புளி. அச்சோ புடுங்க போட்டுட்டு சும்மா தான் முடிச்சுனா முழுங்க போட்டு கீழே ஈச்சம் செடிகள் அப்படியே நல்ல இஞ்சி பாருங்க பிஞ்சு வந்துருக்கு. ஈச்சங்காய் பிஞ்சுகளை பார்த்தீங்களா ஒன்று பிடிங்க காட்டுறேன். அநியாயம் தானே ஈச்சம் பிஞ்சுகள். இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு கயிற தன்மை இருக்கும். இப்போ சாப்பிட்டா பழம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே. பட் இதெல்லாம் இயற்கையாகவே வாரதுங்க. இப்போ புளியங்காய் நிறையவே காய்ச்சிருக்குது. கீழ் பதிவில் எல்லாம் காய்ச்சிருக்கு. குரங்கு பார்த்தா சரி இப்படியே நாங்கள் அங்கே இங்கே விறகுகளையும் பார்த்து எடுத்துக்கொண்டு போவோம். போய் இதெல்லாம் கிண்ட தொடங்குவோம். அதுங்களா நல்ல பெரிய செத்தல் தேங்காயெல்லாம் எடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 10 தேங்காய் உணர்ந்துருக்கு. எவ்வளோ மாவில் கிண்டப்புறம்னு சொல்லல 1.5 பணி மாவில் தான் கிண்டப்புறம். ஆனால் நிறைய தேங்காய் பால் விட்டு கிண்டினா தான் அந்த துதல் வந்து சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலை வந்து குறைச்சா வந்து இறுக்கமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு அந்த டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அந்த துதலில் வந்து. அதனால் வந்து 10 தேங்காய் அளவில் எடுத்துருக்குறேன். 1.5 பணி மாவுக்கு இவ்வளோ திருவி எடுத்து பால் புளிஞ்செடுக்க வேணும். அதோட அங்கால மாமா வந்து விறகு கொத்துறேன். தேங்காய் விழுந்தது காத்துக்கா நான் விறகு நினைஞ்சிட்டுது. விறகு தான் இந்த துதலுக்கு கூட வேணும். அதுதான் நல்ல காஞ்ச தேங்காய் எல்லாம் விழுந்துருக்கு. என்ன இளநீங்க காணையில் உள்ளது. சரி பாவக்காய் பைத்தங்காய் கறி வைக்கிறேன்டா இளநீ எடுத்து வைக்கலாம். நாங்கள் முதல்ல அணைக்கிட்ட அப்புறம் இப்போ வந்து தேங்காய் தருவா வலிக்கிட்டாச்சேண்ணே. கிட்டத்தட்ட 20 தேங்காய் பாதி தருவோணும். ஓ நீங்கள் மெல்லமாக கச்சாம்பரு போட இருந்துட்டீங்கண்ணே. இல்லை நான் இன்னொரு திருவிழா கொண்டு தான் வந்துருக்குறேம்மா. என்னண்டா வெயில் அடிக்குது. சரியான வெயில். நேற்று உண்மையாக பெய்த மழைக்கு விடிய உடம்ப வெயில் அடிச்சுது. அப்புறம் ஒருக்கா மழை பெய்யுது. பிறகு இப்போ வெயில் அடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் தாள முக்கம் சரி வந்துட்டு போலடாங்க. கச்சான் முத்தெல்லாம் நாங்கள் அப்படியே வறுத்து எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அப்படியே கசக்கி போட்டு புடைச்சி விட்டாச்சு. என்ன இன்றைக்கு தேங்காய் திருவி முடியுமோ? இருள முன்னம் 1.5 பாவி தான் இருக்கு. 1.5 பாவி தான் கிடக்கணும். இவ்வளோ நான் திருவினது பாப்பா அம்மா எத்தனை அங்கே ஆடு வந்து நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கெல்லாம் அந்த கரலை எல்லாம் திருவலாம். நாங்கள் பால் தானே புளிஞ்செடுக்க அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவெல்லாம் திருவி எடுத்தாச்சு. பால் தான் புளிஞ்செடுக்க அப்புறம் கையால் தான் புளிஞ்செடுக்க அப்புறம். இப்போ நீங்கள் விரும்பினா வந்து மிக்சிலேயே அப்படியே அடித்து புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆக கிணக்க தண்ணி விடாமலுக்கு நல்லா கட்டியாக புளிஞ்செடுத்தா சரி. இப்போ வந்து வடிச்செடுப்பேன். தேங்காய் எண்ணெய் காய்ச்சக்க வடிக்கிற மாதிரி யோசனை வருது எனக்கு. அவ்வளோ திக்காக புளிஞ்சிருக்கிறவன் பாரு.
இப்போ வந்து நல்ல வடிவாக தேங்காய் பால் நாங்கள் புளிஞ்சு எடுத்துட்டோம். இதுக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசிமா, அதுவும் பச்சை அரிசிமா தான், பர்கக்கு இருக்க ஒன்றும் இல்லை. இதை வந்து போட்டுக்கொள்வோம். நல்ல வடிவாக அதை வந்து கரைச்செடுக்க வேணும். இப்போ சர்க்கரையே நான் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ இனிப்போ நான் சீனியை வந்து குறைக்கிறதுக்காக சர்க்கரையை வந்து கூட தான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டுக்கொள்வோம். அப்படியே கரைச்செடுப்போம். நல்ல கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கரைச்செடுத்தாச்சு. கரைச்சி போட்டு நல்ல வடிவாக வடித்து தான் எடுக்க போகிறோம் நாங்கள். இப்போ சர்க்கரையிலையும் சில நேரம் மண்ணுகள் அப்படி எல்லாம் இருக்கக்கூடும் தான். அதனால் நல்ல சர்க்கரை சீனியை காணல நல்லா சாப்பிட்டு பார்க்குறேன். இது இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கு சர்க்கரை. உண்மையிலேயுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. முதல் மனிதன் எல்லாம் உடையக்குள்ள சீனிகள் தெரியும், வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் நல்ல சர்க்கரை இல்லாமல் இருக்குது. சர்க்கரையில் மண் தூசு இருக்கிறபடியே இப்படி கரைச்சி போட்டு நாங்கள் வடித்து விட்டால் அந்த அந்த பிரச்சனை வராது. மண்ணுகள் தூசுகள் இருக்கிற பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். கரைஞ்சொன்று வந்த உடனே அந்த நிறம் பாருங்க அப்படி மாறிட்டு வந்து இப்போ நல்ல வடிவாக கிண்டி எடுக்க இன்னும் நிறமாக வரும் எங்களுக்கு. வடித்து எடுப்போம் இப்போ நாங்கள். பெருசாக ஒன்றும் வரும் இல்லையா? இந்த பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ரெண்டாலும் நாங்கள் படித்து பார்க்குறதா நல்லது. இப்போ வந்து இனித்தான் வேலை தொடங்க போகுது. இனி வந்து இப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு காய்ச்சி தொடங்குவோமே நம்ம. இப்போ நீ பிள்ளையாரப்பா என்ன பொங்கல் பானை வைக்கிற மாதிரி சொல்கிறீங்க? விலைக்கு நாங்கள் கிண்டி எடுக்க வேணும். இனி வந்து கைவிடாது கிண்ட தொடங்குவோம். என்ன அடுப்பு எரியுது இல்லையா? அடுப்பு நூந்துட்டுது. இப்படி விசிக்கு நான் வந்து பாருங்க அப்படி எரியுது. இனிப்புக்காக நான் இப்போ வந்து 1 கிலோ சர்க்கரை போட்டபடியாக 1/4 கிலோவிலும் கொஞ்சம் குறைவான சீனி தான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆளுக்கு ஒரு பலக கடையில் இருந்தாச்சு. மாறி மாறி கிண்டி கொள்வோம். நீங்கள் பார்த்தீங்களா ஆயுதங்களை கிண்டுற கரண்டிகள் எல்லாத்தையும். என்ன அகப்பை பாவிச்சா கட்டாயம் உடையும். ஏற்கனவே ஒரு கிண்டி உடைச்சுனா அகப்பை. அதனால் வந்து இப்படியான கரண்டிகள் கொஞ்சம் இப்படி தட்டையான கரண்டி தான் நல்லது. ஏன்னா சபல் மாதிரி கரண்டி தான் நல்லது. கீழே அடி பிடிக்கப்படாது. என்ன இப்போ கிண்டுறதை விட்டுட்டு அடி பிடிச்சிடும். கை விடாமலுக்கு கிண்டி கொண்டிருக்கவன். அப்பா மூட்டுன அடுப்பு சும்மா அப்படித்தான் எரியுது. நல்லா ஜெகசோதியா எரியுது. இருக்கலாம் இருக்கு. நல்ல புறாகப்பா நல்லா எரியுது. இல்லை இல்லை விட இருந்த புறா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இப்போ கிண்டி கொண்டு இருக்கிறோம். என்னென்னால் கவனமாக இருக்கணும். அந்த வெடிச்சு பறக்குது பாருங்க கும்பலி கும்பலியா. பயத்தில் திரும்பி தான் இருக்கிறேன். நின்று தான் கிண்டோணுமே நம்ம இருந்து கிண்டா சரி வேடா. ஹெல்மெட் கொண்டு வந்துடட்டோ. சேப்பை பார்த்து தான் கிண்டோணுமே. டக்குன்னு தெரிஞ்சு எப்படி கும்பலி விழுந்து தெரிக்குதான்னு பார்த்தீங்களா? புதுக்கு தான் அந்த தொதல்கின்ற வேலையை போகிறேன் இல்லை. எனக்கு பயமாக கிடக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் வந்துட்டு கொஞ்சம் அந்த இலக்கமாக வந்துட்டு அந்த இங்கே சட்டியை விட்டு அந்த அப்படியே கலந்து இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இந்த பருவத்தில் நாங்கள் கச்சான் மட்டும் போடுவோம். கணக்க போடாதுங்க. நிறைய நாளைக்கு வெட்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்னா என்னென்னா இந்த கச்சான் இல்லை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுன்னா அதில் வந்து பழுதாக்கி போடும். கன நாளைக்கு வச்சு பாவிக்கிறேன்டா. இதோட வந்து ப்ளம்ஸும் போட்டுக்கொள்ளலாம். பயறு இருக்குதான். பயரை நீங்கள் வறுத்து போட்டும் இதில் வந்து போட்டுக்கொள்ளலாம் விரும்பினா.
இதோட வந்து ஏலக்காய் பவுடர் வந்து இடிச்சு வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1.25 மணிக்காவது கூடவே ஆகுது. என்ன 1 மணிக்கு வேலை இருக்குது. நிறமும் அப்படி மாறிக்கொண்டு வந்துருக்கு. மற்ற நிறம் மாறுது. நல்ல எண்ணெய் பழக்க வேண்டும். இப்போதான் அந்த எண்ணெய் தன்மை வந்து இப்போ பார்க்க உங்களுக்கு இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்குமே. இல்லை கஷ்டமாக இருக்க மாட்டேன் தெரியும். இருக கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இலகுவாக இருக்கு. மெங்கி அப்படி இருக்கு. நல்லா குண்டினாச்சு. நேரம் செல்ல செல்ல அப்படியே இறுக்கி ஆட கிண்டி விட்டிங்கண்டா படியால போய் விடுப்பா. கீழே விழுந்துடும். அதான் அம்மா தாண்டா பழையாடி நம்ம சொன்னவா மஸ்கேட் கிண்டைக்கா அப்படி கீழே விழுந்துனதான். அப்படியே அடுப்புக்கு போயிட்டு அப்படியே போயிட்டுதான். அதைத்தான் நான் சொன்னேன், அம்மா இதையும் முழுத்துற மாதிரி இல்லை. என்ன புறக்க புறக்க இன்னும் போகாம அந்த தலை தலண்டு கிடக்கும். ஈரல் மேலே இருக்கு. எப்படி இருக்குது? என்ன பாருங்க இந்த சைட்டால் இருக்கிறது தெரியுது இல்லை. உலகலண்டு கொதிக்குது, கவனம் பறந்து விட்டுரும். பறக்கும் பார்த்தீங்களா? இங்கே எண்ணெய் அப்படி மிதந்து வேறு பார்த்தீங்களா? மற்றது இனித்தான் கூட அடி பிடிக்கும். என்ன சொல்லுங்க ஆமாம் சுஜி, இனி இருக தான் நேரமும் செல்லும். ஆரம்பத்தில் ஓரளவு போகாமல் இறுகி கொண்டு வந்துடும். இனி இருக இன்னும் நேரம் செல்லும். நல்லா அப்படியே முகி கொண்டு வரும். இந்த எண்ணெயில் நல்லா கிண்டுப்பட்டு எண்ணெயில் முறையும் வரும். மாமா சொல்கிறாரு இரவுக்கு லைட் போட்டு தான் கிண்ட வேண்டி வருதோ தெரியாதான். நேரமும் செண்டு கொண்டு இருக்கேண்ணா. சரி சரி நோவ போகுது கொஞ்சம் வடிவா உண்டி அக்கா வந்தவா சட்டிக்கு நோவாம கரண்டிக்கு நோவாமக்குன்றாள். அதோட பார்த்தீங்கன்னா வெளியே விழுந்துருமா கொஞ்சமாக சவ்வரிசி சேர்க்க போகிறேன். இது வந்து அம்மாவோட விருப்பத்துக்கு தான் கூடுதலாக இந்த சவ்வரிசி சேர்க்குறோமே. அம்மா கிண்டைக்கு வந்து இந்த சவ்வரிசி போட்டுக்கின்றோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா. காணுமா அம்மா? காணுமே. இப்போ 2-3 கரண்டி வேலை செய்து கொண்டு இருக்கான். எல்லா கரண்டியும் வேலை செய்து எனக்கு பார்க்க கீழே விழுத்துறப்படானோ தெரியும். ஆனால் 2-3 கரண்டி வேலை செய்ய பாருங்க, சொட்டு கூட அடி பிடிக்கல. எந்த கடவுளே, சுட்டால் சரி அப்படியே சத வரும் கையில். கொஞ்சம் கொஞ்சமாக தொதல் கலருக்கு வந்துட்டு தானே. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 மணி தியாரம் கண்டணும் போல இருக்குது. இல்லை இன்னொரு 1/2 மணி தியாரம் பெறுவோம் வந்தாச்சு. 2.5 மணி தியாரம் ஆகுது. என்ன தேங்காய் எண்ணெய் வருது பாருங்க மேலே. இப்போ தாஜியை சரிச்சா இப்போ எண்ணெய் ஊற்றும். எண்ணெயும் ஊற்றும், என்ன தொதலும் ஊற்றும். ஆக கூட எண்ணெய் வந்தால் எண்ணெய் எடுத்து விடுறது. ஆக எண்ணெயை வந்து போன முறை நாங்கள் எடுத்துனாங்க. நாங்கள் முதல் கிண்டைக்கு எடுத்துனாங்க. ஏன்னா அது எண்ணெய் வந்து ஆக கூடுதல். சில தேங்காயில் நல்ல எண்ணெய் இருக்குமோ? தேங்காயிலும் ஒவ்வொரு டைம் பொறுத்து தானே இருக்குது. இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை குறைவு தான். என்னம்மா இதெல்லாம் முழுந்த தேங்காய் தானே, ஆற்றுக்கு எல்லாம் முழுந்தது. பயமா இருக்கும், வெளியில் போகுது. கரண்டி மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்க போகுது தாஜிக்கு. இப்போ இந்த தொதலுக்காக பாருங்க எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கணும். சின்னால் கேட்குறா, என்ன நாங்கள் டியூஷனுக்கு போயிட்டு வரோம், நீ இன்னும் குடஞ்சி கொண்டு இருக்கிறீங்களோ கிண்டுறீங்களான்னு கேட்க தெரியல, குடஞ்சி கொண்டா இருக்கிறீங்க. கடவுளே, வாரம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இது என்ன செய்கிறோம்னு தெரியுமா? என்ன சாப்பாடு செய்கிறோம் நாங்கள்? தூளி கூலி இல்லை, கூலா கூலி இல்லை, இது டோதல்.
கோழி இல்லைம்மா தோதல் கிட்ட கிட்ட கடைசி கட்டம் வந்து கொண்டு இருக்குதானே என்ன பறக்கும் கவனம் அந்த கையெழுக்கு பறக்குது என்ன சின்ன கராண்டி எல்லாம் பாருங்க அப்படி கொப்பளிக்குதான்னு பாருங்க நாங்க இல்லைங்களா எண்ணெய் வந்து நல்லா கூடுதலாக வர விட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து விடுவோம் அப்படிங்க அந்த தொழிஞ்ச எண்ணெய் வருது இப்போ கிட்டத்தட்ட இறக்குற பருவத்து கிட்ட வந்துட்டு தானே இனி பதம் சரியாண்ணா ஓ இறக்குவோமாப்பா இனி இறக்கி ரேல் வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ரேக்கு ஊற்ற சரி இது வந்து இப்போ உடனே நாங்கள் சாப்பிட்டு தான் காட்டையில அதேண்ணா அதுதான் பிரச்சனை பிடிய சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் இல்லை பாருங்க எவ்வளோ தேங்காய் வந்திருக்குதுண்டு இது மேலதிகமாக வந்திருக்கிற எண்ணெய் தான் நாக எண்ணெயம் நாங்கள் விடக்கூடாது அதுக்காக தான் அதை எடுத்து நாங்கள் இங்கே போய் இப்படி இங்கே கரையெல்லாம் நீ இருக்குது எண்ணெய் இப்போ வந்து இறக்கி நாங்கள் ரேக்கை வந்து ஊற்றுவோம் ரேக்கை ஊற்றிக்க கவனமாக இருக்கும் எண்ணெய் வந்து இப்படி ஊற்றுக்கிறோம் புகை அடிக்குது மூஞ்சாக்கி இதில் கரையில் உள்ளதை வளைச்சி விட்டுட்டு சரி பெரிய அளவில் பிடிக்கிற பாருங்க ஜெல்லடி தாச்சியில் ஃபுல்லாக பிடிச்சிடும் சார் தட்டு காணாது போல காணும் இல்லை தட்டுக்குள்ளே போடுறதுக்கு இது காணாது போல தோதை ஒன்றரை சொண்டு மாலை நெகண்டு அப்படியே பரவினாமா மலையில் வந்துதாங்க சுடுவது என்ன பறவை போட்டு எண்ணெய் எடுப்போம் இங்கே எண்ணெய் அவ்வளோ இருக்குதுண்டு சுடுமாம்மா இதில் பிடிங்க சுட இல்லையா மலை இல்லையால் அப்படி அமர்த்தி விட்டாலஞ்சு இப்படி வாழை இலையால் சமப்படுத்தி விட்டா சரி அந்த பக்கத்தை சமப்படுத்தி விடணுமா சூடு தானே என்ன டக்காண்டு வருது மணி ஓ மேலால் கொஞ்சமாக சவரிசியும் அப்படியே கச்சான் பருப்பும் போட்டு விடுவோமே எல்லாம் போட்டிருக்கிறோம் ரைட் அப்படியே விரட்டுக்க போட்டா கொண்டு போவோம் இப்போ இங்கே பார்த்தீங்களோண்டால் எங்களோட சின்னாக்கள் சட்டியை பாருங்க இப்படி வலிக்கணும்ட்டு நாங்கள் வந்து சின்னல்ல செய்த மரியாதைகளும் செய்யணும் அதுதான் இனிப்பு தானே இப்போ வந்து இன்னும் முருகணும் இது விடியத்தான் உண்மையாக எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பெரும் நினைக்கிறேன் 15-20 நிமிஷம் தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ முடிக்கிறதுக்காக வந்து இதை கொட்டி காட்ட போகிறோம் இந்த ஆயில் பேப்பர் அப்படியே போட்டுட்டு சின்ன சின்ன ரேகில் போட்டிருந்தால் கவுட்டு கொட்டலாம் இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் தான் இதை கவுக்க போகிறோம் ஆனால் எண்ணெய் ஊற்றும் அப்படியே தூக்கி கவலைங்கம்மா
பார்த்தீங்களோ இந்த தட்டில் உள்ள அச்சோட அப்படியே வந்திருக்கு. ஆனால் இன்னும் எங்களுக்கு இறுக வேணும், இருந்தாலும் அப்படியே வந்துட்டு பாருங்க. மற்ற இதில் கை பட்டாலாம் பழுதாகும். இனி வந்து கை வைக்கக்கூடாது. இனி வந்து நாங்கள் சொத்திரையோ கீழே இருக்கிற அந்த தட்டு வந்து தொதல் வாசம் வருது சுஜி. தொதல் தானே வேண்டி நாங்கள் அப்புறம் வாசம் இவ்வளோ எண்ணெய் புறக்காக்குன்றோம். இப்போ இந்த பக்கத்தால் ஒரு துண்டு மட்டும் நம்ம வெட்டி எடுக்கிறேன். என்ன நல்லா இருக்காட்டி ஒட்டும். பெரிய துண்டாக வந்துட்டு என்ன இன்னும் கொஞ்சம் இறுகணும். அந்த கச்சானுகள் எல்லாம் போட்டது ஆனால் நல்லாவே எண்ணெய் அப்புறம் வந்துருக்குது. சரி, ஒரு சின்ன துண்டு பிச்சு தாங்க, சாப்பிட்டு பார்ப்போம். மிச்சத்தை அப்படியே சாப்பிடுவோமா? ஒப்பா சூடாக இருக்குது சுஜி. அது இன்னும் மாற இல்லை தானே, சரியா சுடுவது. அதுதான் பிரச்சனை. இல்லை, அதுதான் பிரச்சனை. இன்னும் நல்லா கையில் வச்சு சாப்பிடல. அது சரியா சுடுதா? இந்த கரப்பு அப்பா அந்த சாப்பிட்டு பாருங்க. இது ஆறுனா தான் இறுகி வரும். இப்படியே நாங்கள் ஆற விட்டு, ஆனால் அப்படியே தான் மிச்சம் எல்லாம் பீஸ் வட்டி எடுக்க அப்புறம் சின்னங்களுக்கெல்லாம் அதுக்கு பிறகு வட்டி தான் கொடுக்க போகிறோம். எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. என்ன உண்மையிலுமே இப்போ வீட்டில் நாங்கள் கிண்டுறேன்டா, இப்போ கடையில் வாங்குறதெல்லாம் உண்மை அவ்வளோத்துக்கு தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து கிண்டி கொள்ள மாட்டேன்னா, இப்படி எண்ணெய் பிறகு நல்லா கிண்டினா தான் நீண்ட நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். இப்படியே எடுத்து வைப்போம் நாங்களேண்ணா. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, சுடுவது. இது ஆறுனா தான் இது இன்னும் சுவையாக இருக்குமோ. இறுகி அப்படியே கல் போல வரும். நல்ல கணக்கு. அம்மா ஒரு துண்டை சாப்பிட்டு பார்த்துட்டா. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமோ. உண்மையிலேயே அருமையான ஒரு காணொலி. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு தொதல். ஆனால் கிட்டத்தட்ட நியாயமான கிலோ வரும் போட 1.5 கிலோ, ஒரு 1.5 கிலோ அப்படி வரும். என்ன 1.5 கிலோ 2 கிலோ வரும் அப்படி வரும். அவ்வளோ அந்த தேங்காய் பால் அப்படி வந்ததா? இந்த மொத்தம் நான் சின்ன ரேண்டாக மொத்தமாக வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னா இல்லை இது காணும். இப்போ நாங்கள் வீட்டு சாப்பிட்றதுக்கு தானே இந்த அளவு மொத்தம் காணும் தானே. இது அதுதான் அந்த அச்சு வராத நல்ல வடிவாக இருந்தது. ஆனால் நாங்கள் கூட மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ இந்த அதில் விட்டால் பிரித்து விட மாட்டாக்கா, இந்த ரயிலையே விட்டுட்டேன். சரி, அது பரவாயில்லை. இது ஒரு டிசைனாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த காணொலி இதோட வந்து முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.